வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த தலைப்பில் நம்ம திருக்குறளில் இருக்கக்கூடிய 1330 அருங்குறட்பாக்களும் சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களை பார்க்க போகின்றோம். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பெற்றது. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள். அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள். ஆக மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்கின்றன. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. இதில் அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும், பொருட்பால் 70 அதிகாரங்களையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும் கொண்டிருக்கின்றன. திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. தமிழில் 14 கீழ்க்கணக்கு, 14 மேல்கணக்கு என 2 வகையான 18 நூல்கள் சொல்லப்பெறுகின்றன. இதில் திருக்குறள் மனித வாழ்க்கைக்கு தேவையான அற கருத்துக்களை எளிய வடிவில் உணர்த்தக்கூடிய ஒரு நூல். அதாவது 1.25 அடி, 7 சீர். சீர் என்று சொன்னால் வார்த்தை. 7 வார்த்தைகளை கொண்ட ஒரு அரிய பொக்கிஷம். திருக்குறள் உலக பொதுமறையாக கருதப்படுகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்ற கருத்துக்களை எளிய நடையில் சொல்லக்கூடிய ஒரு அரிய நூல். இதனை பற்றி ஒரு சிறப்பு பாடல். அகர முதல என்று சொல்லும் திருக்குறளே சிறந்தது, ஆழமாக கற்கும் போது ஆனந்தமே பிறக்கிது, குறளை தந்த வள்ளுவரை உலகம் மிகவும் மதிக்குது, வள்ளுவர்க்கு கோட்டம் கூட சென்னையிலே இருக்குது. ஆம், வள்ளுவர் கோட்டம் சென்னையிலே இருக்கிறது. அங்கே பார்த்தால் 1330 அருங்குறட்பாக்களும் பொறிக்கப்பட்டு இருக்கும். திருக்குறளிலே முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. தமிழர்களினுடைய மரபு என்னன்னு சொன்னா, எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக கடவுளை வணங்கி தொடங்குவது மரபு. அந்த வகையிலே திருவள்ளுவரும் திருக்குறளை இயற்ற தொடங்கிய பொழுது கடவுளை வாழ்த்தி அந்த அதிகாரத்திலே 10 குறட்களை வைத்திருக்கிறார். முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக கொண்டவை. அகரத்தை முதலாக, அகரம் அப்படின்னு சொன்னா எந்த மொழியில எடுத்துக்கொண்டாலும் அ அப்படிங்கிறது தான் எழுத்துக்களினுடைய முதல் ஓசை. அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த உலகம் யாரை முதலாக கொண்டு இயங்குகின்றது என்று கேட்டால் கடவுளை முதலாக கொண்டு இயங்குகின்றது. அப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இறைவன். அதனால தான் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக கொண்டு இருக்கின்றன. அதே போல இந்த உலகம் கடவுளை முதலாக கொண்டு இருக்கின்றது என்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி.